ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேப்பங்கிழங்கோட கொழகொழப்பு தன்மை பிடிக்காம தான் நிறைய பேர் இந்த காயை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட கொழகொழப்பு தன்மை சுத்தமாக இல்லாமல் நம்ம பண்ணலாம். நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது சாம்பார், ரசம், தயிர்னு எல்லா சாதத்துக்கூடையும் மேட்ச் ஆகிடும். அதுக்கு முதல்ல சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு 1லேருந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது பெரிய சேப்பங்கிழங்காக நான் எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அது வேகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால. இப்போ 2 விசில் வச்சு எடுத்த உடனே நம்ம அதை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம், குழம்பெல்லாம் வைப்போம். ஆனால் அது கொழகொழப்பு தன்மை அப்படியே இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த காயை சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த சேப்பங்கிழங்க தோல் உரித்து நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க இந்த சேப்பங்கிழங்கை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க, நீல வாக்கில் கூட கட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி செய்யும் போது இன்னுமே நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு 90% அளவுக்கு வெந்திருக்கு. நான் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப வேக வச்சாலும் இந்த மாதிரி பீஸ் போட வராது. அதனால் ஒரு 90% அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ இதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேமக்கிழங்கு எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இதுக்கு போகிற இன்க்ரீடியன்ஸுமே நம்ம கம்மியாக தான் எடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துருங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நம்ம இதெல்லாம் சேர்க்கும் போது தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் டக்குன்னு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த புளித்தண்ணி எதுக்குன்னா, நம்ம இந்த சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் செய்யும் போது அதில் ஒரு காரல் தன்மை இருக்கும். அதை நமக்கு சாப்பிடும் போது தொண்டையில் அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அரிக்கிற தன்மை உங்களுக்கு போயிடும். அதனால் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துட்டு இந்த சேப்பங்கிழங்குமே அதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பரட்டி விட்டுடுங்க. நம்ம இந்த எண்ணெயில் போட்ட உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இந்த புளித்தண்ணி எல்லாமே நல்லா இந்த சேப்பங்கிழங்கோட கலந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா இதை பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேயே ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம பொறுமையாக வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ திரும்பியும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னுமே நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது மீதியுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ இந்த அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அது ரோஸ்ட் ஆகி வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இரும்பு கடாய் இருந்தால் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்குன்ட்டு. அந்த கொழகொழப்பு தன்மை சுத்தமாக இல்லை பாருங்கள். நம்ம இந்த உருளைக்கிழங்குலாம் வறுப்போம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது சேப்பங்கிழங்குன்னு சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். முக்கியமாக சேப்பங்கிழங்கே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப உங்களை கேட்பாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.